ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஆமு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, புடலங்காய் கூட்டு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். சூப்பராக எம்மியாக டேஸ்டியாக புடலங்காய் கூட்டு ரெசிபி கடலைப்பருப்பு வச்சு எப்படி செய்யலான்றதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அட்டகாசமாக அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவி சுத்தமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு ஜாரில் தேங்காய் கூடவே பச்சை மிளகாய், காரத்துக்காக எவ்வளோ பச்சை மிளகா வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா, இது கூட கொஞ்சம் போல் ஜீரகம், ஒரு 4 பல் பூண்டு, இது சேர்த்து இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கடலைப்பருப்பு சைட் பை சைடு வெந்துட்டுருக்கோம், அதையும் பார்த்துடலாம். சரி வாங்க இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய், உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம கடுகு, உளுந்து, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம பொரிய விடலாம். இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா வெடிக்க விடுங்க. கூடவே ஒரு 10 பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா இப்பயும் கீரி 2 சேர்த்துக்கோங்க. கூடவே பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கண்ணாடி பதம் அந்த மாதிரி வரட்டும், அது வரைக்கும் வதங்கினா போதும். இது கூட நம்ம இப்போது பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். அந்த மேலே இருக்க அந்த காம்பை எடுத்துகிட்டு நீங்கள் தக்காளியை கட் பண்ணி போடுங்க, சீக்கிரம் வதங்கி வரும். கூடவே நீங்கள் உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா சீக்கிரமாக சாஃப்டாக வெந்திருக்கும். அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் இப்போவே சேர்த்துட்டேன். நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா அது குழஞ்சி வரட்டும், நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம காய் சேர்த்துக்கலாம். புடலங்காய் உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. புடலங்காயில் தண்ணி அது தானாக தண்ணி விடும். நீர் சத்து உள்ள காயின்றதுனால தண்ணி தாராளமாக வரும். அதிலருந்தே கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. சீக்கிரமாகவும் வெந்துடும். புடலங்காய் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், நீங்கள் இன்னும் சின்னதாக வேணுன்னா கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம மிளகா பொடி சேர்க்க போகிறோம். தனி மிளகா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் சேர்த்தா போதும். இதை ஸ்கிப் பண்ணிக்கணும். ஸ்கிப் பண்ணுறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இல்லை காரம் எனக்கு தேவை நாங்கள் சாப்பிடுவோன்னு நினைக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் மிளகா பொடி போட்டுக்கலாம். தனி மிளகா பொடி கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நீங்கள் இப்போ மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. காய் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ காய் நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணியும் கொஞ்சம் சுண்டியிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, கடலை பருப்பு வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, அந்த கடலை பருப்பு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கலரி விடுங்க. கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு ரெசிபி வைப்பாங்க தெரியுங்களா, அந்த டேஸ்ட் அப்படியே கொடுக்கும். நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு, பூண்டுலாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம், அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலரி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா கலரி விடுங்க. இது இப்போ நமக்கு ஒரு கொதி வரணும், நல்லா கொதிக்கணும். இப்போது அடிச்சிக்கவே முடியாது. இதோட டேஸ்ட்டு சாதத்தில் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சலன்னு கொதிக்கிட்டோம். கொதித்தவொடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.